வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சுவையான ஒரு அட்டகாசமான ஒரு சாண்ட்விச் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் எந்த காய்கறியுமே இல்லை, வெறும் தக்காளி மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை வச்சு எப்படி சாண்ட்விச் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாண்ட்விச்க்கு முதல்ல க்ரீன் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 கப் புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா துண்டாக்குன இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா துண்டு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த கப்பிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை நல்லா அரைச்சாச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ சாண்ட்விச் ப்ரெட் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஓரமாக இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் குக்கும்பர் சேர்த்துக்கலாம், வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த சாண்ட்விச்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த க்ரீன் சட்னியோட. இப்போ இங்கே வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்லைஸில் நம்ம கொஞ்சம் பட்டரை தடவிக்கலாம். இன்னொரு ஸ்லைஸ்லேயும் நம்ம பட்டர் தடவிடலாம். தடவிட்டு அது மேலேயே கொஞ்சம் க்ரீன் சட்னியை தடவிக்கலாம். இந்த க்ரீன் சட்னியை நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எப்போ வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்லைஸ்லேயும் நம்ம கொஞ்சம் க்ரீன் சட்னியை தடவிக்கலாம். தடவினோன்னா நம்ம சாண்ட்விச் 2 செகண்டில் ரெடி ஆகிடும் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். 2 ஸ்லைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்லைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டை இது மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப சுவையாக இருக்கிற சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி.